ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளை உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களோடு பேசி உங்களை பலப்படுத்துவாராக. இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம் 20வது வசனம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போ. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பது இல்லை. பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பது. நம்முடைய இந்த உலகத்திலே காலையில எழும்பி காலையில தோன்றி மாலையிலே மறைந்து போகிற, மாலையில் மறைந்து போகிற இந்த சூரியனை குறிப்பிடப்பட்டிருக்குதா? கவனிங்க, மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே ஒரு வார்த்தை உண்டு. உண்மையாகவே கர்த்தருக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிப்பார். நல்லா கவனிங்க, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் நீதியின் சூரியனாய் இருப்பார். இந்த உலக பிரகாரமான சூரியன் பாருங்க, காலை வேளையில் சூரியன் எழும்பும் போது நல்ல வெளிச்சமா நல்லா எல்லாருக்கும் அதற்கு பிரயோஜனமா இருக்குது. மாலை நேரத்துல அந்த சூரியன் மறைந்த உடனே இருள் வந்து விடுகிறது. ஆனா நல்லா கவனிங்க, கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு சொல்லுகிற காரியம், உன் சூரியன் இனி அஸ்தமிப்பது இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, அப்ப சூரியன் அஸ்தமிக்கலனா என்ன நடக்குங்க? கவனிங்க, சூரியன் அஸ்தமிப்பில்லை என்றால் எப்பொழுதும் எப்பொழுதும் எல்லா வேளையிலும் பகல் நேரம் போலவே வெளிச்சமாகவே உங்கள் வாழ்க்கையை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் இனிமேல் நடத்த போகிறார். ஆமேன் சொல்வோமே. ஆமேன். நிச்சயமாகவே அப்போ உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை. மாலை வேளையில சூரியன் ஒரு 6 மணி 5:30 மணிக்கு 6 மணிக்கு அந்த சூரியன் அஸ்தமிக்கும் போதே பாருங்க லேசா இருள் வந்துரும். நேரமாக முழுவதுமான இருள் சூழ்ந்து கொள்ளும். அப்ப நல்லா கவனிங்க, அந்த சூரியன் அஸ்தமிக்கவில்லை என்றால் எப்பொழுதும் வெளிச்சம் இருந்து கொண்டே இருக்கும். அதை போலதான் கர்த்தர் உங்களுக்கு நீதியின் சூரியனாய் இனிமேல் இருக்க போகிறதுனாலே உங்களுடைய சூரியன் இனி அஸ்தமிக்க போகிறதில்லை, உங்கள் சந்திரன் மறைவதும் இல்லை. பாருங்க, தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. அப்போ யார் நமக்கு வெளிச்சமாய் இருப்பார்? அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். ஆமேன் சொல்லுவோமே. ஆமேன். அப்ப கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உண்மையாகவே அவர் நித்தியம்னா அந்த வார்த்தைக்குரிய அர்த்தம் என்றைக்கும் அழியாதது, ஒரு முடிவில்லாதது. அப்ப நல்லா கவனிங்க, ஒரு முடிவில்லாத ஒரு வெளிச்சத்தை, ஒரு முடிவில்லாத காரியத்தை முடிவில்லாத தேவன் நமக்கு தரப்போகிறார். ஆமேன் சொல்லுவோமே. நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இந்த காலவேளை கர்த்தருக்குள் நீங்கள் பலப்படுகிறவர்களாய் கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். கவனிங்க, கடைசி வார்த்தை சொல்லப்படுகிறது, உன் துக்க நாட்கள் முடிந்து போ. அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை உங்க குடும்பத்துல உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நடந்த சில காரியங்களை குறித்து இன்னும் அதையே யோசித்துக் கொண்டு சிந்தித்துக் கொண்டு ஒரு விதமான டிப்ரெஷனுக்குள்ள நீங்கள் கடந்து சென்றிருக்கிறீங்களா? எப்படி என்னுடைய குடும்பத்துல இப்படியாய் மாறிடுச்ச, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படியாய் ஆகி மாறி போனதே, என்னுடைய குடும்பத்துல என்னுடைய கணவருடைய நிலை இப்படியாய் மாறி போனதே, இப்படியான பலவீனங்கள், இப்படிப்பட்ட வேதனைகள், இப்படிப்பட்ட கடன் பாரங்கள் என்னுடைய குடும்பத்தை நெருக்கி கொண்டு இருக்கிறது என்று ஒருவேளை இதை யோசித்து 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 ஒரு விதமான டிப்ரெஷனுக்குள்ள கடந்து போயிருக்கிறீங்களா? கர்த்தர் இந்த காலங்களில் உங்களோடு சொல்லுகிற காரியம், உன் துக்க நாட்கள் முடிந்து போ. ஆமேன் சொல்லுவோமே. உன் துக்க நாட்கள் முடிந்து போ. இந்த காலங்களில் கர்த்தர் உங்களோடு சொல்லுகிற காரியம், இனி நீ துக்கத்தோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நித்திய வெளிச்சமான கர்த்தர் உங்கள் துக்கத்தை அவர் முடிந்து போக செய்கிறார். ஆமென். ஒரு சந்தோஷத்தோடு, ஒரு ஆரவாரத்தோடு, ஒரு இன்று முதல் இந்த காலை வேளை முதல் ஒரு சமாதானத்தோடு கர்த்தருக்குள் நிலைத்திருப்பீர்களா? ஒன்று கவலைப்படாதீங்க. உண்மையாகவே சூரியன் அஸ்தமித்தாதான் இருள் வரும். உங்கள் வாழ்க்கையில இனி இருளை கர்த்தர் அனுமதிக்க போவது இல்லை. காரணம், அவரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்க போகிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீர்களா? விசுவாசிங்கள், என்னோடு சேர்ந்து ஜெபிங்கள். தகப்பனே, அருமையான பிள்ளைகளுக்காக இந்த காலவேளையிலே நான் வருகிறேன். கர்த்தருடைய வார்த்தை சொன்னது போல, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, கர்த்தரே நீர் எங்களுக்கு நித்திய வெளிச்சமாய். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நீரே நித்திய வெளிச்சமாய் நீர் இருக்க போகிறதற்காக நன்றி. அவருடைய குடும்பத்திலே, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா விதமான துக்கமான காரியங்களையும் கர்த்தர் இன்றோடு நீர் முடிந்து போக செய்ய போகிற கிருபைகளுக்காக நன்றி. எல்லா விதமான துயரங்கள், இருதயத்தை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிற, ஒரு விதமான டிப்ரெஷனுக்குள்ளே கொண்டு செல்கிற எல்லா சத்ருவின் ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தினாலே முடக்குகிறோம். இப்பொழுதே கடிந்து அப்புறப்படுத்துகிறோம்.
கர்த்தர் இன்றைக்கு ஒரு புதிய விடுதலையை, ஒரு சமாதானத்தை, அந்த துக்கத்திலிருந்து ஒரு புதிய வாழ்வை கர்த்தர் இங்க கட்டளையிடுங்க. இந்த கரம் பிள்ளைகளோடு இருக்கட்டும். யெகோவா ஷாலும் சமாதானத்தின் தேவன் இன்று முதல் கர்த்தர் ஒரு புதிய சமாதானத்தை பிள்ளைகளுக்கு கர்த்தர் கட்டளையிடுங்க. இந்த கரம் பிள்ளைகளோடு இருக்கட்டும். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, தொடர்ந்து கனப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். இன்றைக்கு உங்கள் இருதயத்தை கர்த்தர் திடப்படுத்தி இதற்கும் கவலைப்பட்டு கலங்காதீங்க. எதை குறித்து சிந்திக்காதீங்க. எந்த நிலையிலும் கீழே விழுந்து போக மாட்டீங்க. உங்கள் துக்க நாட்களை கர்த்தர் இன்றோடு முடிய செய்ய போகிறார். ஆமென். கர்த்தருக்குள் தொடர்ந்து நிலைத்திருங்கள். தொடர்ந்து கர்த்தருக்குள் பலப்படுங்கள். God bless you. ஆமென்.